சென்னையில் நேற்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் உண்மையான ஆதரவாளர் கே.பி. முனுசாமி அவர்கள் கலந்து கொள்ளாதது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்ற முடிவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் அதிமுகவில் விசுவாசியாக இருக்கக்கூடிய மேலும் மூத்த முன்னாள் அமைச்சராக இருந்த கே.பி. முனுசாமி அவர்கள் கலந்து கொள்ளாதது எதற்காக? எடப்பாடி பழனிசாமிக்கும் கே.பி. முனுசாமி அவர்களுக்கும் சில வாரங்களாக கருத்து ரீதியான மோதல்களும் உருவாகி இருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற ஆணவத்துடன் கே.பி. முனுசாமி அவர்களிடம் பேசியதும் தற்பொழுது அவரிடம் கோபத்தை தூண்டும் விதமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக கே.பி. முனுசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று ஆரம்ப காலகட்டத்திலேயே கூறியிருந்தார். ஆனால் பன்னீர்செல்வம் அதிமுகவில் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்றும் மத்திய அரசின் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாக முடியும் என்று தனது சுயநலத்திற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தார். மேலும் அவர் நினைத்தபடியே பாஜக நீதிமன்ற வழக்குகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதகமான வெற்றிகளும் தந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்றும் சி.வி. சண்முகம் அவர்கள் கடுமையான எதிர்ப்பிற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனை உறுதிப்படுத்தினார் என்றும் கூறியிருந்தார். மேலும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்து நான் பலமுறை கூறியும் கேட்காமல் சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்காண்டி அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்று திடீர் முடிவை எடுத்து மேலும் அவருக்கு கோபத்தை தூண்டியிருந்தது. மேலும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கூறுகையில், சமீபத்தில் தான் கே.பி. முனுசாமி அவர்களின் தந்தை உயிரிழந்ததாகவும் ஒரு வாரம் ஆகியிருந்த நிலையில் அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாது என்றும் கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இந்த பொதுக்கூட்டத்தில் யார் இறந்திருந்தாலும் மறுநாளே பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பார்கள். ஏன் குறிப்பாக தற்பொழுது வேலுமணி அவர்கள் ஐயப்பன் கோவில் மாலை அணிந்து தற்பொழுது பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறார். ஆனால் இதே புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களாக இருந்திருந்தால் நிச்சயமாக மாலையை கழட்டிவிட்டும் கூட அவர்கள் பயத்தில் பொதுக்குழுவில் வந்திருப்பார்கள் என்பதும் தான் உண்மையான கருத்து. தற்பொழுது தான் அதிமுக தலைவர்கள் என்று ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது நினைத்து கொண்டிருப்பதும் தான் தற்பொழுது திமுகவிற்கு எதிராக இவர்கள் செயல்படக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களை தொண்டர்களுக்கிடையே தெளிவுபடுத்தி வருகிறார்கள். மேலும் கே.பி. முனுசாமி அவர்கள் எப்ப வேண்டுமானால் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.